கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. அறிக்கை பண்ணுதல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்லியும் தெய்வத்தை, அதாவது கிறிஸ்துவை அறிக்கையிடாத ஒரு அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படி நான் கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியும்? எல்லா இடத்திலும் நம்ம என்ன செய்ய முடியாது, வேதத்தை சொல்ல முடியாத ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் எப்படி கிறிஸ்துவை அறிக்கை பண்ண முடியும்? நான் கிறிஸ்தவர்கள் இல்ல கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி எப்படி நான் அறிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவரை வாயினால் நாம் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப வாயினால் அறிக்கையிட வேண்டும். இன்னும் நான் எப்படி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பது எப்படி நான் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இல்ல காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிடுவோமே, சபைக்கு வருகிற நிறையபடிய கையில் வேத புத்தகம் இருப்பது கிடையாது. ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா அறிக்கையிடுகிறதுனுடைய முதல் வேதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து இந்த வேதத்தை சுமப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேணும்? அவர்கள் வேதத்தின்படி நடப்பவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான கற்பனைகளையும் அதாவது கட்டளைகளையும் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த கீழ்ப்படுதலின் வாழ்வு எதை நமக்கு வெளிப்படுத்துன்னு சொன்னா, நம்முடைய கனிகள், அதாவது சாட்சிகள் வெளிப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப சாட்சியினுடைய வெளிப்பாடு என்னுடையதான அந்த நற்கனிகளுடைய அனுபவம் தான் என்ன செய்யும், தெய்வத்தை என்னிலிருந்து முதலாவதாக பிரதிபலிக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு பாஸ்டருடைய ஒரு சாட்சியை கேட்கும் பொழுது, அவர் ஒரு ஹைந்தவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் சொன்னதான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் இந்த கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளாதவன், எனக்கு அநேக பேர் கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எனக்கு ஒரு கை போனதுக்கு பிற்பாடு என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அந்த நண்பனுடைய நடத்தை, அந்த நண்பன் என்னிடத்தில் காட்டின அன்பினால் நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்றேன், ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அழகான சாட்சியை கேட்டோம். அப்ப கிறிஸ்துவை நான் எப்படி நான் அறிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி ஒரு கூட்டத்தை நான் ஆதாயப்படுத்த முடியும்னு சொன்னா, என்னுடைய அந்த நற்சாட்சி, அந்த கன்னிகள் வெளிப்படும் போது என்ன செய்றேன், நான் கிறிஸ்துவை நான் அறிக்கையிடுகிறேன். இன்னைக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக வேணும். என்ன, நாம் யாரா இருக்கிறோம்? நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், கிறிஸ்துவை ஆராதிப்பவர்களா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை ஆராதிக்கிற நான் எப்படி நான் அறிக்கையிட முடியும் என்று சொன்னால், நான் வேதத்தை கையில் எடுத்திருப்பதனால் அல்ல, அந்த வேதம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய நற்கிரியை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்கள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதன் மூலம் நம்மளும் என்ன செய்யலாம், கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் பொழுது ஆத்தும ஆதாயம் செய்வதற்குண்டான வழிகள் திறக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? பிதாவே, இந்த வார்த்தைகளை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே,
இந்த வார்த்தைகளை கேட்கும்படிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கிறிஸ்துவை எங்களுடைய ஜீவிதத்தில் இருந்து வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை தேவன் கொடுங்க. ஆவியானவர் அதை செய்வதற்காய் சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.